நீங்கெல்லாம் வந்து ஒரு 10 ரூபாய் எங்களுக்கு கொடுத்ததுனால தான் நாங்கள் இன்னைக்கு உயிர் வாழ்கிறோம். அது பாலியல் தொழிலாக கூட இருக்கட்டும், கடை வசூலாக இருக்கட்டும், நீங்கள் போட்ட பிச்சையில் தான் இன்னைக்கு நாங்கள் நல்ல துணி கட்டுறோம், நாங்கள் நல்ல புடவை கட்டுறோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், நாங்கள் நிம்மதியாக ஒரு வீடு வாடகை அதிகமாக இருந்தால் கூட எடுத்து நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி அநியாயம் நடக்கும்போது நீங்கள்லாம் தயவு செய்து கண்மூடி இருக்காதீங்க. உங்களுக்கு ஆதரமாக பேசும்போது எங்களை அனாவசியமாக பேச வேண்டிய வேலை என்ன அனு, நீ சொல்லுன்னு சொன்னதுக்கு அம்மா நான் சொல்கிறேம்மா, ஆயா வந்தோடனே நான் சொல்கிறேம்மா, நீங்கள் ஆயா வந்தோடனே வாங்கம்மா நீ என்ன அனுப்பிச்சு விட்டுட்டு இவங்க ஏற்கனவே தூத்துக்குடியிலேருந்து திருநங்கைலாம் வர வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இது பக்கா பிளான் பிளகுது. இது எனக்கு தெரியல. இந்த அனு வந்து பாருங்க, அவ பார்க்கறது தான் அழகு, அவ மனசு எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க. அந்த வீட்டை வந்து அடிச்சு இப்படி உடைக்கிறீங்களே, கேட்டை மட்டும் பூட்டலான்னா அன்னைக்கு நான் செத்து போயிட்டு இருப்பேன். எல்லாரும் இறந்திடவா நீ பிறந்தாயின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு எனக்கு ஒரு மாலையை போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு இந்த கதையை ஈஸியாக முடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரே அராஜகத்தை ட்ரெயினில் வசூல் போகிறதா இருக்கட்டும், எங்கவா இருக்கட்டும், இவங்க பண்ணுற அமக்களும் தான் சார் அதிகம். இதே மாதிரி அடிதடியெல்லாம் போய் அடிச்சுட்டு கொண்டுட்டு அவங்களுக்கு போயிட்டு கடைசியில் அவங்க கேஸ் கொடுக்கும்போது போய் 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்து அந்த அடிதடி விஷயத்தையும் சரி பண்ணிடுவாங்க சார். நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் திருநங்கை சமூக ஆர்வலர் சோனியா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிடுச்சு. திருநங்கைகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல். ஆமாங்க சார். இது என்ன நடந்தது? ஏன் இது போன்ற ஒரு மோதல் போக்கு இருக்குது? திருநங்கைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமையான ஒரு சமூகமாக நாங்கள் பார்த்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு இந்த வீடியோ எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? அதுதான் சார் எங்களுக்குமே ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா நான் வந்து ஒரு சமூக அமைப்பில் வந்து நான் ஒரு செயலாளராக இருந்தாலுமே சென்னையில் இருக்கிற 21 தலைவர்களில் ஒரு தலைவரோட துணைத் தலைவர் நான். எங்களுக்கு கீழே ஒரு 100 திருநங்கைகள் இருக்கிறாங்க. எங்களோட வாழ்க்கைகள் திருநங்கைகளோட வாழ்க்கையில பற்றி தான் உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒரு வருஷமாவே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தது சார். எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகளுக்கு நியாயத்தை கேட்க போகும்போது அடிதடி வரைக்கும் ஆயிடுச்சு. இதை வந்து பெரிய தலைவர்களுக்கு கிட்ட வந்து சொல்லும் போது கூட, முன்னாம்மா ராதாம்மான்றவங்க கிட்ட சொல்லும் போது கூட எந்த ஒரு நியாயமும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இந்த தலைவர்களுக்கு கூட வந்து சேர்ந்து பயணிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க வெளியில வந்துட்டோம் சார். வெளியில வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சில யூடியூப் சேனல்கள்ல பேசினேன். நாங்க ஏன் வெளியில வந்தோம், இது எதனால வெளியில வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்களை சொன்னேன். சொல்லும் போது இந்த முன்னாமாவை வந்து பெங்களூர் நாணின்னு தான் சொல்லுவாங்க, இந்த ராதாமாவை வந்து சாமியார் அம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் வந்து நான் இப்போ உங்க பொதுமக்களுக்கு சொன்னா தெரியுமா, நான் அந்த பேரை சொல்லி இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேன், கொல்ல மாட்டேன் அப்படின்லாம் நான் வந்து சொன்னேன். சொன்னதுல இவங்க மாலக்குன்றவங்க இவங்க சரியான தீர்ப்பு சொல்லலைன்னு நான் சொன்னதுனால இவங்க 2 மாலக்குகளும் என்ன பண்ணிட்டாங்கன்னா 5000 கொடுத்து இந்த பதவியே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னை நாயக் சிஸ்டத்தையே வந்து கலைச்சி விட்டுட்டாங்க. அப்படி கலைச்சி விட்டுட்டாங்கன்னும் போது அது என்னாலதான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இளம் திருநங்கைகள்லாம் என்ன பண்ணாங்க, எனக்கு எதிராக வந்து பிளான் போட்டு வச்சிருக்கிறாங்க. பிளகு இவங்க நாங்க தலைவர் பதவியில இருந்து விலகிற மாதிரி விலகிடுறோம், ஆனா நாங்க நாயக்குகளா தான் இருப்போம். நீங்க வந்து இப்ப நான் மாலக்கா இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்த உடனே என்ன மாலக்குன்னு என்ன இழுத்து பேசுறாங்க. அதுல இருந்து நாங்க விலகிற மாதிரி விலகிறோம், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க, கடைசியில இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டோன்னு திருப்பி நாங்க மாலக் பதவியில வந்து உட்காந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பிளானிங் பிளகுது. நான் ஒரு சில திருநங்கைகள்லாம் என்னை எதிர்த்து பேசினதை வீடியோ ஆடியோவோட ஆதாரத்தோட யூடியூபுங்களில் பேசினேன். அந்த திருநங்கைகள் எதனா பிரச்சனை பண்ணால் எனக்கு பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு வேற ஒரு திருநங்கைகளை வச்சு என்னை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க சார். அதை ட்ரை பண்ணாங்களா? ஆமாங்க சார். என்னன்னா, நான் எங்கள் வீடு வந்து சூளைமேட்டில் வந்து நான் வந்து இருக்கிறேன். எனக்கு சொந்த வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து நான் இருக்கிறேன். அங்கேருந்து ஒரு 5 வீடு தள்ளி போனால் தான் ராதாமா வீடு. நாங்கள் எந்த வழியாக வரணும், ஒரு கடத்தெருவுக்கு போகணுன்னா கூட நாங்கள் அந்த வழியாக தான் நாங்கள் போய் ஆகணும். அப்போ நான் அந்த கடத்தெரு வழியா போகும்போது தூத்துக்குடியில இருந்து நலவாரிய உறுப்பினர் சொல்லுவாங்க ரீமான்ட்டு, அவ வந்து இந்த ராதாமா குட்டிமான்றவங்களுக்கு வந்து பரிச்சயமான நபர், அவங்கள சார்ந்த நபர். அவ வந்து அந்த இடத்துல இருந்துட்டு யூடியூப்ல எல்லாம் போய் பேசினா பெரிய
அப்பா ஒன்றும் ஆயிட முடியாது ம். அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசினா. நான் என்ன பண்ணிட்டேன், நான் பேசும்போது நான் என்ன பண்ணிட்டேன், நான் அது வந்து நான் என்ன இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு சொல்லிட்டு நான் அப்படி போயிட்டேன். ம். இருந்தாலும் எனக்கு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண. நான் வரும்போது கேட்டேன், என்னை நீ அனாவசியமா அடிக்கடி டச் பண்ற. எங்களுக்குன்னு ஒரு குரூப்புங்க இருக்குது. அந்த குரூப்புங்கள்ல கூட தான் என்ன அனாவசியமா வந்து பேசுற, இது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னவா இருந்த, ஏதுவா இருந்த, ம். அப்படி இப்படின்னு அவ பேசும்போது நான் சொன்னேன், போயிட்டு உன் வீட்ல இருக்கிறவங்கள போயிட்டு கேளு. அவங்க என்னவா இருந்தாங்க, ஏதாவா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ராதாமாட்ட சொல்லலான்னு போனேன். அப்ப வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல வர அனு வந்து அங்க இருந்தா. ம். அனுஸ்ரீ வந்து என்ன சொன்னா, அம்மா இங்க பெரியவங்க யாரும் இல்ல. எல்லாருமே வந்து அவங்க வெளிய போயிட்டாங்க. அதனால நீங்க அவங்க வந்த பிறகு நீங்க பேசுங்கம்மா. இப்ப எதுவும் பேசாதீங்கம்மா, கொள்ளாதீங்கம்மா அப்படின்னு ம். சொன்னாங்க. இவங்க வந்து இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமா இந்த மாலக் பதவி இல்லன்றதுக்காக, பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ராதாம்மா, குட்டிம்மா, அவங்கள கூட வீட்ல இருக்கிற வேலை செய்ற அம்மா, ம். இவங்கலாம் 3 பேரும் வந்து போயிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு. இந்த பிரச்சனை ஆன உடனே என்ன பண்றாங்க, அந்த வேலை செய்ற அம்மா ஒரு ஆட்டோல வராங்க. வரும்போது நாங்க அத பார்த்தோம். அங்க அந்த ராதாம்மா இல்லன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். அதுக்குள்ள இந்த குட்டிம்மா வந்து ஒரு பெரியவங்க கிட்ட ஃபோன பண்ணி குடுத்து, அவங்கள விட்டு எனக்கு பேச சொன்னாங்க. நாங்க எந்த சண்டையும் போடல, எதுவும் பண்ணல. நான் கடைக்கு போகும்போது இவன் வந்து வீணா சண்டை போடுறான் அப்படின்னு, ம். நீங்க அவள வச்சு கேட்க சொல்லுங்க அந்த குட்டிம்மாவ வச்சு. ம். அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு விட்டேன் சார். அதுக்குள்ள வீடு புகுந்து, ம். என் வீட்டு திருநங்கைகள் என்ன வந்து அப்படியே சண்டை போடுற மாரி வந்து என்ன அடிக்கிறதுக்கு வந்தோனே, என் வீட்ல ஒரு 4, 5 திருநங்கைகள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்க மேல கை வச்சிர போறாங்க ஆயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன புடிச்சு உள்ள தள்ளி பூட்டு போட்டுட்டாங்க. நல்ல வேளை பூட்டு சாவியெல்லாம் அங்க இருந்தது. ம். பூட்ட போட்டாங்க. இவங்க 2, 3 பேர் வெளியில இருந்தாங்க பாருங்க. அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள இழுத்து போட்டு அடிச்சு, அவங்கள கட்டைய தூக்கி அடிக்கிறது, ஓட தூக்கி அடிக்கிறது. என் வீட்டு வாசல்ல இருக்கிற கட்டை எங்க இருக்குது, ஓடு எங்க இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. இவங்களுக்கு ம். எப்படிதான் தெரிஞ்சதுன்னே தெரியலங்க சார். அந்த மாதிரிய திருநங்கைகள்லாம் போட்டு ஒரு கொலவெறி சோனியா வெளியில வா, உன்னை கொலை பண்ணாம விடமாட்டேன். என் வீட்டு வாசல்ல வந்து ஒரு கண்ணாடி மாரிலாம் தொங்க விட்டுருப்பேன் நான். அதெல்லாம் உடைச்சு கையில எடுத்துக்கிட்டாங்க. அவன குத்தாம நான் விடமாட்டேன். ம். நான் செய்யாம விடமாட்டேன். என் பெரியவங்கள எப்படி யூடியூப்லலாம் போய் பேசுவான், கொல்லுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அனாவசியமா பேசுனாங்க சார். ம். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஆனத நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டோனையும் போலீஸ்க்கு நான் எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என் திருநங்கைகளுக்கும் ஒண்ணுமே புரியல. அவங்கலாம் அடிபட்டுட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. நான் 100க்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 போலீஸுங்க வந்தாங்க. அவங்க ம். முன்னாடியே வந்து என் வீட்டு சிசிடிவி கேமராலாம் போட்டு உடைச்சு, எங்க வீட்ல எங்க அப்பா வந்து மிஷின் போட்டு தச்சுட்டு இருப்பாரு. அந்த மிஷின் எல்லாம் இழுத்து போட்டு உடைச்சு, நான் அது சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் சார். ம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் ம். போலீஸ் கிட்ட கேட்டதுக்கு, இந்த மாதிரி என்ன சார் இந்த மாதிரி பண்றாங்க, அவங்கள போய் கேளுங்கன்னு சொன்னேன்னா, அப்பதான் சார் தெரியுது நான் இது எதர்ச்சியா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ம். ஆனா இது எதர்ச்சியாவே நடக்கல சார். இது பக்கா பிளான் சார். ம். இது வந்து எனக்கு எதிரா வந்து இவங்க செஞ்ச பக்கா பிளான் சார். அத நான் ஆதாரத்தோட உங்களுக்கு வந்து நிரூபிக்கிறேன். என்ன ஆதாரம் மேடம் இது? அதுதான் இதோ காட்டுறேன். ஏய் அப்பன் நான் மாட்டிக்கிறேன் பாரு அப்பன் நான் மாட்டிக்கினா வந்து எந்த இடத்துக்காவது நீ வந்து கூட்டிட்டு போ. ம். உன்னை சார்ந்த ஒரு தலைவர வந்து நீ கூட்டிட்டு போ. ம். அவங்கள கூட்டிட்டு போயிட்டு நீ என்ன வேணா நீ பண்ணிக்கோ. நான் இன்னும் எப்படி 11ஆம் மாசத்துக்கு அப்புறம் வாழ விடுவேன் அப்படின்னு ம். சொன்னாங்க சார். இந்த திருச்சியை சேர்ந்த குட்டிமா. அதே மாதிரி வியாசார்பாடியில சூளைமேட்ல நான் ராதாம்மா வீட்டாண்ட கையடிச்சேன்னா, ஓகே. ராதாம்மாவோ, குட்டிமாவோ இல்ல அவங்கள சார்ந்த அந்த ஏரியால இருக்கிற திருநங்கைகள் வந்து எங்கள வந்து இந்த மாதிரி வந்து அடிக்கல. ம். இந்த அணு வந்து தடுக்கிற மாதிரி வந்துட்டு, அடிக்கிறவங்கள போயிட்டு அடிக்காதீங்கடான்னு சொல்லல. எங்கள பார்த்துட்டு, அடிக்காதீங்கடான்னு கத்துறா. இப்போ எனக்கு அதான் சந்தேகம் இந்த வந்துச்சு. விஷயத்துல இந்த சமீபத்துல ட்ரெண்ட் ஆனாங்கல்ல அந்த ஆமா அனு, சார். அந்த அணுவும் முழுக்க அவங்களுக்கும் முழுக்க இதுக்கும் காரணம் இந்த சார். பிரச்சனைக்கு என்ன ரோல் ஏன்னா சார்? அணு வந்து குட்டிமாவுக்கு வந்து அதாவது பேத்தி முறை ஆகுது சார். ம். சரி நாங்க வந்து சண்டை போட போகும்போது, நாங்க வந்து பேச போகும்போது, இந்த பியூட்டிலியன் கிட்ட வந்து நாங்க பேச போகும்போது, அவங்க ராதாம்மா வீடு வந்து தொறந்துருது சார். ம்.
இதுதான் ராதாம்மாவோட வீடு திறந்துருந்தது. ம். எங்களை சண்டை அந்த வேலை செய்யற அம்மா வந்தாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க, வந்து வீட்டை பூட்டிட்டு ம். அவங்க வந்து வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க சார். வீட்டை பூட்டு போன உடனே எங்க வீட்டுல சண்டை வந்தது. அதாவது எங்க வீட்டை வந்து அடிச்சு உடைச்சு ஏதாவது ஒரு அமக்கலம் பண்ணனா நாங்க பதிலுக்கு வந்து அவங்க வீட்டை அடிச்சு உடைச்சிட போறோம்னு சொல்லிட்டு அழகா பிளான் போட்டு அவங்க இது பண்ணி அமுச்சு விட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு எங்க வீட்டை வந்து பலமா தாக்குற மாதிரி. ம். இந்த அளவுக்கு என்ன சார் ஆராஜகம்? அந்த அணு வந்து இதுக்கு நீங்க அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களா? என்ன ஆமாங்க சார். ரோல்னு ஏன்னா நான் தெரியல. அனு கிட்ட தானே நான் சொன்னேன், ம். இந்த ரீமா இந்த மாதிரிலாம் பண்றா, உங்க ஆயா வந்தா நீ சொல்லு, ம். இந்த அளவுக்கெல்லாம் வந்து பேசுறா, இவ என்ன சீண்ட வேண்டிய வேலை என்ன? நான் உங்களுக்கு ஆதரவா இவங்க வீட்டு திருநங்கையே ஒரு திருநங்கை வெட்டிட்டாங்க சார். ம். அந்த திருநங்கைக்கு ஆதரவா கூட நான் யூடியூப் சேனல்ல பேசினேன். ம். நான் கமிஷனர் ஆபீஸ்லயே நான் போய் பேசினேன். ம். இப்பெல்லாம் நல்லது செஞ்ச நான் எங்களை வந்து அனாவசியமா பேச வேண்டிய, உங்களுக்கு ஆதரமா பேசும்போது எங்களை அனாவசியமா பேச வேண்டிய வேலை என்ன அனு? ம். நீ சொல்லுன்னு சொன்னதுக்கு, அம்மா நான் சொல்றேம்மா, ஆயா வந்தோடனே நான் சொல்றேம்மா, நீங்க ஆயா வந்தோடனே வாங்கம்மா நீ என்ன அமுச்சு விட்டுட்டு இவங்க ஏற்கனவே தூத்துக்குடியில இருந்து திருநங்கை எல்லாம் வர வச்சுட்டு இருக்கிறாங்க. ம். ஏற்கனவே இது பக்கா பிளான் பிளகுது. இது எனக்கு தெரியல, இந்த அறிவு கூட எனக்கு இல்ல. ம். நான் என்ன பண்ணேன், இவங்கள வியாசார்பாடுல இருந்து எப்படி ஒரு அரை ஹவர்ல வந்தாங்கன்னு தெரியல சார். ஓகே. இப்ப வியாசார்பாடுல இருந்து இங்க வரணும்னா கூட ஒரு அரை ஹவர் ஆகும் இல்லையா? ஆனா இவங்க வந்து யாருமே வந்து இப்ப ஒரு 10 நிமிஷத்துல வந்துட்டாங்க சார். நாங்க அந்த வீட்டாண்ட இருந்து நாங்க இப்படி எங்க வீட்டாண்ட வந்து ஒரு போன்ல பேசின உடனே வந்துட்டாங்க சார். ம். இந்த வெறி கொலை நான் யூடியூப்ல பேசினேன்னா நான் பேசின மாதிரி என் பக்கத்துல இருக்கிற தப்புக்களை நீங்க ஒரு யூடியூப்ல போய் பேசுங்க. ஓகே. நான் ஒரு தவறு பண்ணனா என் மேல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ம். அதை விட்டுட்டு ஊடு பூந்து இந்த மாதிரி அடிக்கிறது, கொலை பண்ணிடுவேன்றது, வெளியில வா இது பண்ணி என் ஊர் பொதுமக்கள்லாம் பாருங்க, நான் யூடியூப்ல பேசியிருக்கிறதையும் நீங்க கேளுங்க. எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த ஊர்லயும் வந்து கேளுங்க, ம். நாங்க எப்படி வாழ்றோம் கொள்றோம், எப்படி இருக்கிறோம். நாங்க வீட்டை விட்டு வெளியில வர மாட்டோம் சார். ஏதோ எங்க பழப்புக்கு நாங்க அவங்க போறாங்களா, என்கிட்ட இருக்கிற ஒரு 4 திருநங்கைங்க அவங்க வீடு வந்து சேர்ந்தாங்களா, அப்படிதான் நாங்க இருப்போம். ம். இந்த அளவுக்கு அராஜகம் கொள்ளலாம் எங்க திருநங்கை சமுதாயத்துல வர்றது எனக்கே பிடிக்கல சார். இந்த திருநங்கை சமுதாயம் நல்லா இருக்கணும் தான் நாங்க பாடுபட்டு 10 ரூபாய் பணம் செலவு பண்ணி அந்த தலைவர் பதவிக்கு எல்லாத்தையும் நாங்க வந்து இது பண்ணோம் சார். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற மாதிரி இருக்கு சார் ஓகே. எங்களுக்கு. அதாவது இன்னொரு விஷயம் கூட ஷேர் பண்ணீங்கல்ல, அந்த வீடியோவில் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. ஆமாங்க சார். இந்த அணு வந்து பாருங்க, அவ பாக்குறதுக்கு தான் அழகு, அவ மனசு எவ்வளவு கேவலமா இருக்குது பாருங்க. ம். என் வீட்டு பிள்ளைங்களை அடிக்கிறாங்க, ம். அந்த வந்து ஸ்டேட்டஸா எடுத்து வச்சு அதுக்கு ஒரு பாட்டு செட் பண்ணி ரசிக்கிறா. இதை ஆர்கனைஸ் பண்ணதெல்லாம் அந்த அணு தான் சொல்றீங்களா? ஆமாங்க சார். அனு, ரீமா, ம். சந்தியா, அப்புறம் வந்து அக்ஷயா, ம். அப்புறம் வந்து ஜீவிதா, குட்டிமா, இவங்கெல்லாம் சார். இந்த ராதாமாவும் இதுக்கு உடந்ததான். ம். இருந்தாலும் ராதாமாவை இன்னைக்கும் அவங்க வயசானவங்க, அவங்களோட உடல்நிலையை வச்சுட்டு நான் அவங்கள எந்த ஒரு பிரச்சனையும் நான் வந்து இழுக்கல சார். இருந்தாலும் ஒரு பெரியவங்களா இருக்கிறவங்க ம். இந்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டை யாரும் தாக்கி அடிச்சு உடைக்க கூடாதுன்னு பூட்டு போட்டு போற தெரியுதுங்களே. நாங்களும் கஷ்டப்பட்டு தானே நாங்களும் வீடு கட்டணும். நாங்க ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நீங்களும் பார்த்துருப்பீங்களே. எங்களுக்கு என்ன குபேர யாருன்னா கூரையை பிச்சுட்டு கொடுத்தானா ம். அந்த வீட்டை வந்து அடிச்சு இப்படி உடைக்கிறீங்களே, கேட்டை மட்டும் பூட்டலான்னா அன்னைக்கு நான் செத்து போயிட்டு இருப்பேன். ம். எல்லாரும் இறந்திடவா நீ பிறந்தாயின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு எனக்கு ஒரு மாலையை போட்டு ஸ்டேட்டஸை போட்டு இந்த கதையை ஈஸியா முடிச்சுட்டு இருப்பாங்க சார். சரி. இது திருநங்கை சமுதாயத்தை நாங்க எதிர்பார்க்கல சார். உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த கட்டிங் கொடுக்கணும், ஆமாங்க சார். அதுதான் காரணமா? இல்லை வேற ஏதாவது இதை தாண்டி வேற தொழில் ரீதியான ஒரு காரணம் இருக்கா? அதுதான் சார், என்னோட வளர்ச்சி வந்து ஒரு சில கல்நாயக்குகளுக்கு பிடிக்கல சார். ஓகே. அதாவது சார், நான் வந்து 21 கல்நாயக்குகள் இருக்கிறாங்க இல்லையா, ம். அதுல ஒரு 5 பேர்கிட்ட தான் வந்து பேசிட்டு கொண்டுட்டு இருப்பாங்க எதனா ஒண்ணு. அதுல நான் பேசுறத வந்து சில நாயக்குகளே ரசிப்பாங்க. ம். இவ கரெக்டா பேசுறா, கொள்றா, இவ வயசுல கொஞ்சம் சின்னதா இருந்தா கூட இவ கரெக்டா பேசுறா, இவ பேசுறதுல நியாயம் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இவங்கெல்லாம் இதெல்லாம் நமக்கு வளர்ச்சியாகி இவ நாளைக்கு நம்மளெல்லாம் டாமினேட் பண்ணிடுவாளோன்னு சொல்லிட்டு ம். என்னை வந்து முடக்கிறதுக்காக வந்து இவங்க என் மேல வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அலிகேஷன் வந்து எதுவும் வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ம். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இவ பேச்செல்லாம் எடுத்துக்காதீங்க, இவ நேத்து வந்தவ இன்னைக்கு வந்தவ அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இப்போ வந்து ஒரு முதலமைச்சரை வந்து சொல்லலையா, இவருக்கு வந்து அப்பாவோட பதவி தான் இவருக்கு கிடைச்சிருச்சு, ம். இல்லைன்னா வந்து இவருக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் படிப்படியா வந்து முன்னேறி வந்திருப்பாரு, ஒரு மேயரா இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு இளைஞர் தலைவரா இருந்திருப்பாரு. அந்த மாதிரி வந்துட்டு இருந்தவர் வந்துட்டு நீங்க முதலமைச்சர் பதவியை அடைஞ்சிருக்கிறாரு. அந்த மாதிரி நானும் வந்து சின்னதுல இருந்து நாங்க கஷ்டப்பட்டு வந்தோம். அதை வந்து வச்சுட்டு இவங்க ஒரு மாதிரி இளக்காரமா பேசுறது, இளைய திருநங்கைகளுக்கெல்லாம் என்னை பத்தி வந்து பேசி அவகிட்டலாம் வந்து வச்சுக்காதீங்க, அவ ரொம்ப சின்னவ, அவளோட வளர்ச்சி வந்து இன்னைக்குதான் அவ வளர்ச்சி அடைஞ்சு பெரிய ஆளா இருக்க ஆயிரம் மாதிரி இருக்கிறா
நாங்கெல்லாம் அப்பத்துலேருந்தே பெரியவங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கிபில வந்துட்டவங்க இவங்கெல்லாம். ஓகே. ம். அந்த மாதிரி இவங்க பேசுவாங்க. ஓகே மேடம். இதில இந்த மாமூல் குடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுக்குள்ள உங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுது. ஆமாங்க என்ன சார். பிரச்சனை? எவ்வளோ மாமூல் கேட்குறாங்க? எதுக்காக மாமூல் கேட்குறாங்க? அதுதான் சார். அது வந்து தட்டாச்சி சேகர் அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க சார். ம். அவங்களோட துணை தலைவி வந்து விமலான்ட்டு இருக்கிறாங்க. அவங்கள சார்ந்த ஒரு திருநங்கைங்க இருக்கிறாங்க. அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து ரூ. 500 ரூ. 1000 வந்து குடுக்கணும். ம். அது வந்து நாங்க எங்க ஆயாக்கு நாங்க குடுப்போம். அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என் திருநங்கைகள் என்ன சொல்றாங்க, "நீ வந்து எப்படி வந்து எங்ககிட்ட கேட்ப? எங்களோட தலைவரே, எங்களோட துணைத் தலைவரே எங்ககிட்ட கேட்கல. நீங்க எப்படி வந்து கேட்பீங்கன்னு?" சொல்லி கேட்டதுக்கு, "நீங்க அப்படி குடுத்தா தான் இந்த சைட்ல வசூலுக்கோ எங்க வேணா நீங்க போ முடியும். இல்லன்னா நாங்க வாழ விடமாட்டோம்ன்னு" சொல்லிட்டு வியாசார்பாடியில, எர்ணாவூர்ல இருந்து எல்லா அந்த 30 திருநங்கைகிட்ட கூட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நியாயத்த கேட்கலான்னு போனா, நான் அங்கேயே போட்டு அடிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லயே அடிக்கிறீங்களா? ஆமாங்க சார். நான் ஓகே. இந்த விஷயத்துக்காக ரொம்ப பாடுபட்டுட்டு இருக்கேன் சார். ஆனா இன்ன வரைக்கும் காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கல சார். சரி. நான் கமிஷனர் ம். ஆஃபீஸ்க்கு போயிட்டு, நான் வந்து இவங்க இந்த விமலா, ம். அதுக்கப்புறம் தட்டாச்சி அம்மா, ம். முன்னம்மா, ராதா அம்மா இவங்கலாம் இவங்கள கண்டிக்க மாட்றாங்கன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன் சார். இது 2 மாசம் ஆகுது சார். ம். எங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்றதுக்காக என்னையும் என்னை சார்ந்த திருநங்கைகளுக்கும் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ம். நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கிறேன் சார். ஆனா இது மேலயும் 2 மாசமா ஆகுது சார். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது மேல நடவடிக்கை எடுத்து இருந்தா, ம். இன்னைக்கு என் திருநங்கைலாம் இப்படி அடிவாயோ, உதையோ வாங்கியிருக்க மாட்டாங்க சரிங்க. சார். இப்போ வழக்கமா ரவுடிகள் தான் இந்த மாமூல் வசூல் பண்றது. ஆமாங்க நீங்க சார். குடுக்கலன்னா வந்து உங்கள கொலை பண்றோம்னு ஒரு மிரட்டல் தோணின்னு இருப்பாங்க. ஆமாங்க சார். திருநங்கைக்குள்ள திருநங்கைகள் ஒற்றுமையா இருப்பாங்க. ஒருத்தர் விட்டு குடுத்து போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்த சூழல்ல, ஆமாங்க. இப்ப நீங்களே ஒரு ரவுடியா மாறி, ம். இந்த வசூல் செய்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது, ம். உங்கள் மீதான ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து மக்கள்ட்ட இருக்குமா? இருக்காது சார். கண்டிப்பா இருக்கு. அதுதான் சார் இந்த மாரி சார் நாங்க வந்து உண்மையிலேயே திருநங்கைகள். ம். சரிங்களா? எங்களுக்கு பொம்பள மாரி நடிக்க தான் தெரியும். இவங்கலாம் பணத்துக்காக புடவ கட்டினவங்க போலக்குது. நாங்க வந்து முழுமையா பெண்ணா இருக்கணும். பொம்பள மாரி நாங்க வந்து வாழணும், கொள்ளணும்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம். இந்த அடிதடி, இந்த வெட்டு குத்து, இந்த வீராப்பு இதெல்லாம் எங்களுக்கு இருந்திருந்தன்னா, நாங்க இன்னைக்கு திருநங்கையாக மாறியிருக்க மாட்டோம். ஆனா இவங்கலாம் பணத்துக்காக புடவ கட்டினவங்க போலக்குது. ம். கடை வசூலுக்கு போனா ஈஸியா மணி கிடைச்சிடுது. எங்கனா போய் நின்னானா ஈஸியா மணி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வந்தவங்க பிளக் சார். இந்த சந்தியா குரூப்பும் சரி சார், இந்த விமலா குரூப்பும் சரி சார், ஒரே அராஜகம் சார். ட்ரெயின்ல வசூல் போறதா இருக்கட்டும், எங்கவா இருக்கட்டும், இவங்க பண்ற அமர்க்களம் தான் சார் அதிகம். இதே மாரி அடிதடி எல்லாம் போய் அடிச்சுட்டு, கொண்டுட்டு அவங்களுக்கு போயிட்டு கடைசியில அவங்க கேஸ் கொடுக்கும்போது போய் 1,00,000மோ, 2,00,000மோ குடுத்து, அந்த அடிதடி விஷயத்தையே சரி பண்ணிடுவாங்க சார். இப்போ இதுல ஒரு ஒரு ஆடியோ ஒண்ணு நான் உங்களுக்கு காட்டுறேன் சார். ம். இதுல பேசுற திருநங்கை வந்து அவளும் தான் வந்து மாமூல் கேட்டா எங்ககிட்ட. ம். ஆனா இவங்களுக்குமே சந்தியா டீமுக்குமே சண்டையாயி, அவள போட்டு அடிச்சு, அவ குத்துயிரும் கொலையுருமா ஆக்கி, அவளுக்கு இந்த கேஸ வெளியில எடுத்துக்காம இருக்கிறதுக்கு இந்த நாயக்கங்கலாம் சேர்ந்து ரூ. 1,00,000 பணத்த குடுத்து முடிச்சுட்டாங்க. ஆனாலும் அந்த 1,00,000 அந்த திருநங்கைகளுக்கு கையில போல. அதனால எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த குரூப்ல அந்த திருநங்கை பேசுது. அதையும் கொஞ்சம் நீங்க கேளுங்க. கடந்த வாரத்துல வந்து எனக்கு வேசற்படி பாம்பெடுத்து சந்தியா வீட்டுக்கும் எனக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பேசி சபர் பண்ணி விட்டாங்க. என்னன்னா இப்போ எனக்கு அந்த மருத்துவ செலவுக்காக வேசற்படி சந்தியா வந்து எனக்கு ₹1,00,000 கொடுத்தாங்க. அந்த ₹1,00,000 கூட நான் கேட்கல. அந்த ₹1,00,000 அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. என் கையிலயும் கொடுக்கல, அவங்களே வச்சிட்டு இருக்காங்க. அது நேற்று தினத்துல நான் போய் கேட்டேன். இந்த மாதிரி என்னங்க ஆயா எனக்கு கோசம் கொடுத்தாங்களே மருத்துவ செலவுக்காக, நீங்க எனக்கு அது நான் போய் சும்மா கேட்கிறேன் மிரட்டுறேன்னு சொல்லிட்டு என் மேல ரிட்டர்ன் போயிட்டு ஐசிஎஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல K7ல அவங்க சேலா போயிட்டு மனோமாமி வந்து என் நானகுரு வந்து மனோமாமி வந்து போய் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயத்த நான் தெரியப்படுத்துறேன். பெரியவங்களை நான் எதனா பேசியிருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். பாதிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு காச வாங்கி குடுக்குறேன், அத வாங்கி குடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க சார். இந்த மாரி தான் சார் எங்ககிட்டயும் வந்து சமரசம் பண்ணாங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம். பேசிட்டு அந்த காச குடுக்குறாங்களா? இல்ல ஏமாத்திடுறாங்களா? குடுக்கல ஏமாத்திட்டாங்களாம். ம். அதனால அந்த திருநங்கை வந்து எங்களுக்கு நான் குரூப்ல வந்து பேச போயி, ம். இது இவங்களுக்கு அவமானமா போயி, திருப்பி அந்த திருநங்கைக்கு இவங்க அந்த காச குடுத்தாங்க. அது இந்த மாரி பேசிருச்சே குரூப்லலாம். இனியும் நம்ம அந்த காச வச்சிருந்தா நம்மளுக்கு அது இதுன்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அதாவது போய் இவங்க ம். அடிச்சுடுவாங்க. அடிச்சுட்டு காசு கேட்டா கூட குடுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு இவங்க ஒரு ஆள் இந்த சந்தியா குரூப். இவ்ளோ பணம் வந்து எப்படி உங்ககிட்ட புழங்குது? இப்ப சாதாரண நபர்களால முடியல. ம். திருநங்கைகள்லாம் பலரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ம். பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஏது இவ்ளோ பண்ணலாம்? சார் இன்னமும் நியாயமா கடை கேட்கிற, கடை வசூலுக்கு போற திருநங்கைகளோ,
கடை வசூலுக்கு போனா உன் கை கால்லாம் நல்லா தானே இருக்குது. நீ எதுக்கு இங்க வந்து பிச்சை எடுக்கிற? இதுக்கு நீ வேற யாருனா தொழிலுக்கு போலான்னு சொல்லிட்டு சொன்னதுனால, பிச்சை எடுக்க மனம் இல்லாம, சரி நம்ம வயித்து பொழப்புக்காக ரோட்ல நின்னு ஒரு ரூ. 10 சம்பாரிச்சுட்டு போலான்னு இருக்கிற திருநங்கைகளும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்சத வருமானத்த வச்சு வாழ்ற திருநங்கை எவ்ளோ பேர் இருக்கிறாங்க. ஒரு சென்னையில அராஜகம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 குரூப் தான் இருக்குது. எந்தெந்த குரூப்புங்க? இந்த குரூப்ல தான் இந்த நாயக்கங்கள்ல ஒரு 4, 5 நாயக்க குரூப் எந்தெந்த தான் குரூப்? இருக்குது. அதுதான் வந்து இந்த சல்மா குரூப்பு, விமலா குரூப்பு, அதுக்கப்புறம் வந்து இதோ இந்த சந்தியா குரூப்பு, இந்த மாதிரி ஒரு சில குரூப்புங்கள் தான் வந்து இருக்குதே தவிர, மத்த திருநங்கைகள்லாம் அவங்கவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு, அவங்க வாழ்க்கை கிடைச்சதோ, கிடைக்கலையோ, அவங்க வாழ்ந்துட்டு கூட தான் போறாங்க சார். ம். இந்த மாரி திருநங்கைகள் பண்ற தவறுகளால தான் ஒட்டுமொத்தமா சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூரா இருக்கிற திருநங்கைகளுக்குமே கெட்ட பேர் சார். ம். இத அரசு கண்டிக்கணும். இத பெரியவங்க கண்டிக்கணும். நீங்க ஏன் கண்டிக்க மாட்றீங்க? நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படுறவங்க பேசறதுக்கே பயப்படுற உங்களுக்கு எதுக்கு தலைவர் பதவி? ம். பயப்படுறவங்களும் உங்களுக்கு எதுக்கு துணைத் தலைவி பதவி? அப்ப எதுக்காக ஆனீங்க இந்த பதவி? ஒன்லி உங்களுக்கு இது மூலியமா எதனா பணம் கிடைக்கும்னு தான் ஆனீங்களா? ம். நாயக்குன்னா யாரு? அவங்க ஒரு நாட்டாம மாரி. நாயத்த பேசுறவங்க பேர் தான் நாயக்கு. ம். உங்களுக்கு நாயமே தெரியல. அப்புறம் நீங்க எதுக்கு இந்த பதவி உங்களுக்கு? ஓகே. இது இந்த நாயக் பதவியை வந்து உங்களுக்காக வச்சுக்கணுமா? அவசியமா? இல்ல இந்த பதவி ஆமாங்க சார். வச்சு ஒரு இந்த தலைவர வச்சு பதவி வந்து இதால சம்பாதிக்கிறது தான் அதிகமா அப்படின்றத இல்லங்க சார். கேட்கிறேன். இது சம்பாதிக்கிறதுக்காக இந்த பதவி உருவாக்கல சார். சரி, வேற எதுக்காக உருவாக்குறீங்க? 1950ல அண்ணல் அம்பேத்கர் வந்து எல்லாருக்குமான சட்டங்களை எழுதுறாரு. அப்ப எழுதும்போது, அவர் வந்து எல்லாருக்குமான சட்டங்களை எழுதினாலுமே, திருநங்கைகளுக்கான ஒரு தனி சட்டத்த வந்து எதுவுமே எழுதல. ஏன்னா, திருநங்கைகள் எங்க ஒரு காவல் நிலையத்துக்கு போனாலும் சரி, இன்னைக்கே எங்களோட நிலைமை பார்த்தீங்களா? கம்ப்ளைண்ட் எடுக்கல. அப்ப அன்னைக்கு அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க? பார்த்தாலே கல்லெறிக்கிறது, கொல்றது இந்த மாரிலாம் இருக்கவோ, இந்த சட்டங்கள்லாம் கவர்மெண்ட் எப்படி இயற்றிருக்குதுன்னு சொல்லி பார்த்து, எங்களோட மூதாதையர் திருநங்கைகள் வந்து வாய்மொழியா அவங்களுக்குன்னு ஒரு சட்டங்களை இயற்றுனாங்க. ஒரு திருநங்கைக்கு போய் காவல்துறைக்கு போய் நீதி கிடைக்காது. கோர்ட்டுக்கு போய் நியாயம் கிடைக்காது. அந்த மாரி சமயத்துல நாமளே நம்மளுக்குள்ள பேசி இந்த சச்சரவுகள தீர்த்துக்கணும். அதுக்கு ஒரு தலைவர் வேணும். இப்போ ஒரு தாய் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, தாய் என்ன பண்ணுவாங்க? புள்ளைய தட்டி தான் குடுப்பாங்க. ஆனா ஒரு நாட்டாம மாரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? நியாயத்த சொல்லுவாங்க. நீங்க விஜயகுமார் மாரி நாட்டாம படத்துல வரா மாரி நீங்க நியாயத்த சொல்ல தேவையில்ல. சரிங்களா? அட்லீஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு என்னம்மா ராமர் படத்துல வராரு. ஒரு விஜய் டிவில புரோகிராம் பண்றாரு. ம். அவர மாரி ஒரு நியாயத்த சொல்லிட்டு போனீங்களா? அதுவும் கிடையாது சார். ஆனா இது முழுக்க முழுக்க இது பணமயமா ஆயிடுச்சு சார் இது. அப்ப வசூல் வேட்டையில ஈடுபடுறதுக்கு தான் இந்த பதவிகள்லாம் இருக்கா? பதவிய வந்து பயன்படுத்துறாங்க சார். ஆனா இது உண்மையிலேயே உருவாக்குனது ஒரு நியாயத்த சொல்றதுக்கு, ஆதரவற்ற திருநங்கைகள அரவணைக்கிறதுக்கு, ம். அதுக்காக தான் சார். இன்னை வரைக்கும் இன்னைக்கெல்லாம் நாங்கலாம் உயிரோட இருக்கிறோம்னா, அது காரணம் இந்த ஜமாத்து தான் சார். ம். எங்களுக்கு வேலை குடுக்கல. எங்களுக்கு வந்து படிப்பு சொல்லிக் குடுக்கல. ஆனா இந்த ஜமாத் எங்களுக்கு உணவு குடுத்தது. இந்த ம். ஜமாத் எங்களுக்கு உடை குடுத்தது. இருக்கிறதுக்கு இடம் குடுத்தது. அடைக்கலம் குடுத்தது. அப்பா, அம்மா வுட்டுட்டு வந்தியா? அண்ணன் தம்பிய வுட்டு வந்தியா? நான் இருக்கிறேன் உனக்கு தாய். இதோ இவங்க உனக்கு அக்கா, இவங்க உனக்கு தங்கை, இவனுக்கு உனக்கு அத்தான்னு சொல்லிட்டு ஒரு உறவ குடுத்தது சார். ம். இப்படியாப்பட்ட ஒரு சமுதாயத்த, இப்படி வாழ்ந்துட்டு வந்த சமுதாயத்த இந்த நாயக்குன்னு உட்கார்ந்துகிட்டு, இதுல ஒரு 4, 5 நாயக்குங்க, ஒரு 4, 5 கல்நாயக்குங்க சேர்ந்து இத சுத்தமா சீரழிச்சுட்டாங்க சார். ம். இது உடைஞ்சு போறா மாரி பண்ணிட்டாங்க சார். இல்லைங்க. நான் நெறைய நபர்கள பார்க்குறேன். நெறைய குழுக்கள பார்க்குறேன். ஆமாங்க. பல்வேறு திருநங்கை ஆளுமைகள பேட்டி எடுத்திருக்கேன். ஆமாங்க சார். பல்வேறு வழிகள்ல, பல்வேறு தொழில்கள்ல போகக்கூடிய இந்த சூழல்ல, இது போல ஒரு கேங்க வச்சுட்டு வசூல் பண்ணி, ம். இது போன்ற ஒரு விஷயங்கள வந்து ம். திருநங்கைகளுக்கான ஒரு மதிப்பை குறைப்பதற்காகவே நீங்க செயல்படுறீங்களான்றது தான் இப்ப கேள்வி. நாங்க அப்படி செயல்படுறோம் சார். ம். நாங்க செயல்பட்டிருந்தோம்னா, இன்னைக்கு யூடியூபா வந்து நாங்க பேசியிருக்க மாட்டோம் சார். ம். நாங்க இதுல இருக்கிற குறைகள வந்து பேச மாட்டோம். ம். நாங்களும் சரி இருந்துட்டு போட்டோம். எவனோ ஒருத்தன தானே அடிச்சாங்க. நம்மளையா போய் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் வுட்டுட்டு போயிட்டு இருப்பேன் சார். ம். இதெல்லாம் தவறுன்றதுனால தான் சார் நான் இத பத்தி பேசுறேன். இது நான் ஒட்டுமொத்த 21 நாயக்குகளையும் நான் சொல்லல சார். ம். ஒரு சில நாயக்குகள், நல்ல நாயக்குகள் இருக்கிறாங்க தான். ஆனா நீங்க வாய் தொறந்தே பேச மாட்றீங்களே! அப்ப அவங்களும் தப்பு பண்ணவங்க தானே? அததான் நான் சொல்றேன். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி இல்லீங்களா? அததான் நான் சொல்றேன். அப்படியாப்பட்டவங்களுக்கு எதுக்கு இந்த பதவி? இந்த பதவி வந்து கேன்சல் ஆயிடுச்சு சார். இப்ப 2 மாலக்கும் வந்து இருந்தவங்க சொல்ட்டாங்க, எங்களுக்கு மாலக்கு பதவியே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒரு ம். செஸ் விளையாட்டு விளையாடுறோம். அதுல வந்து 2 ராஜாவுக்கும் செக்மேட் வச்சாச்சு. ம். ராஜா அவுட்டுன்னா, அப்புறம் ராணி அந்த இதுல இருந்துன்னா, குதிரைப்படை இருந்துன்னா, ம். கேம் ஓவர் தானே! ஆனா இந்த ஒரு சில 4, 5 நாயக்குகள் வந்து அத ஏத்துக்க மாட்றாங்க. ம். இல்ல பதவிகள் இருக்குது. நாங்க தலைவர் தான் சொல்லிட்டு இருக்கிறவங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க சார். இந்த ஏமாத்துத்தனத்த உடைக்கணுன்றதுக்காக தான் சார் இன்னைக்கு YouTubeல உங்க சேனல் நாடி வந்து பேசிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே. பல்வேறு விஷயங்களையும் குறிப்பா வந்து உங்களோட மீதான அந்த தாக்குதல்,
அந்த தரப்புல என்ன நியாயம் இருக்குது நாங்க கேட்டு சொல்றோம். கண்டிப்பா கேளுங்க சார். மீண்டும் நாங்க யாரையாவது போய் அவங்க வீட்டாண்ட போய் நாங்க அடிச்சோமோ, இல்ல அவங்க துணிய புடிச்சு இழுத்தோமோ, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை வேணா குடுக்குறோம் சார். ம். அவங்க ஒரு வார்த்தை பேசுனாங்க, நாங்க ஒரு வார்த்தை பேசுனோம்னு சொல்லிட்டு இப்படியா சார் வந்து அடிப்பாங்க? நாய் அடிக்கிற மாரி? ம். சொல்லுங்க சார். இதெல்லாம் பார்க்குற மக்களும், பொதுமக்களும் வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் சார். என்ன மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் வந்து எந்த ஒரு தவறுகளுக்கும் போகாம தான் கிடைச்சது கிடைச்சு வாழ்ந்துட்டு வர திருநங்கைலாம் இருக்கிறாங்க. அவங்கள போய் இந்த மாரி திருநங்கைகள்லாம் யாருனா தொந்தரவு பண்ணாங்கன்னா கூட, அந்த ஊர் பொதுமக்கள் தயவு செய்து நீங்க வந்து அதெல்லாம் கேள்வி கேட்கணும். இவங்க திருநங்கை இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துக்குவான்னு சொல்லிட்டு மட்டும் நீங்க யாரும் கை கட்டி வேடிக்கை பார்க்காதீங்க சார். ம். எங்கள அடிச்சாலோ, எங்கள உதைச்சாலோ கேட்கறதுக்கு வந்து அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு யாரும் வந்து நில்லன்னாலும், நாங்கலாம் உங்களலாம் தான் நாங்க நம்பி இருக்கிறோம். நீங்கலாம் வந்து ஒரு ரூ. 10 எங்களுக்கு குடுத்ததுனால தான் நாங்க இன்னைக்கு உயிர் வாழ்றோம். ம். அது பாலியல் தொழிலாவா கூட இருக்கட்டும், கடை வசூலா இருக்கட்டும். நீங்க போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு நாங்க நல்ல துணி கட்டுறோம். நாங்க நல்ல புடவை கட்டுறோம். நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். நாங்க நிம்மதியா ஒரு வீடு வாடகை அதிகமா இருந்தா கூட எடுத்து நாங்க வாழ்றோம். ஆனா எங்களுக்கு இந்த மாரி அநியாயம் நடக்கும்போது நீங்கலாம் தயவு செய்து கண்மூடி இருக்காதீங்க. ஒரு திருநங்கைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா, பொதுமக்கள் தயவு செய்து கேளுங்க சார். என் ஊர் பொதுமக்கள் எனக்காக கேட்டாங்க சார். எல்லாருமே திரண்டு வந்தாங்க சார். வந்து கம்ப்ளைண்ட் குடுத்து எல்லாருக்கும் எழுதி கையெழுத்தும் போட்டு குடுத்துருக்காங்க சார். இனி எது ஒண்ணுனாலும் நாங்க இருக்கிறோமா, நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகே. நன்றிம்மா. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். சரிங்க சார். ஓகே. தேங்க்ஸ். நேர்களே, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். முடிந்தால் உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர்